என்று நமது பூமிக்குள்ளும் சரி, நமது பிரபஞ்சத்திலும் சரி, விஞ்ஞான அறிவால் அஞ்ஞான வாழ்க்கை வாழும் நிலையை உருவாக்கியுள்ளது. இன்று விஞ்ஞானத்தால் ஏற்படுத்த உருவாகிய விஷத்தன்மைகள் அனைத்தும் பட்சித்து பார்க்கும் நிலையுடன் வான்வீதியில் அனைத்தும் வான்வீதியில் வீசப்பட்டு அதை வெடிக்கப்பட்டு அதில் பரவச் செய்யப்படும் போது அதனின் அளவுகோலை ஏனென்றால் இந்த பூமியில் அதில் வெடிக்க செய்தால் மக்களுக்கு சேதமாகிவிடும் என்ற நிலையில் பிரபஞ்சத்தில் வெடிக்க செய்து அதன் உணர்வுகளை பரவச் செய்து அதன் சக்தியின் இயக்கங்களை அறியத் தொடங்கினான் அஞ்ஞான வாழ்க்கை கொண்ட விஞ்ஞானி. இத்தகைய உணர்வுகள் அது வெளிப்படுவதை அனைத்தும் சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து இப்பிரபஞ்சத்தில் பரவச் செய்து கொண்டு உள்ளது. அதன் வழி அணு கதிர் இயக்கங்களும் வான்வீதியில் பரவச் செய்யப்படும் போது நமது பூமி துருவ பகுதியில் அச்சக்திகளை கவரப்படும் போது நஞ்சித்தன்மைகள் அடர்த்தி நிலை என்ற நிலை அடைந்து நமது பூமி சுழற்சி கொப்ப விஷத்தன்மைகள் அளவுகோலிட்டு நம் பூமியில் படர்ந்து கொண்டு இருந்தது. இதனை கதிரியக்கங்களும் நச்சுத்தன்மை கொண்ட நிலைகளையும் வான வீதியில் வெடிக்கச் செய்ததனால் சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து அதன் அலைகள் அதிகரிக்கப்படும் போது நமது பூமியிலும் நாளாவட்டத்தில் ஈர்க்கும் நிலைகள் பாதுகாப்பான ஓசான் தரை என்ற நிலைகளும் அதனுடைய சக்தி இழக்கப்பட்டு பூமியில் விஷத்தன்மைகள் துருவப்பகுதியில் கவர்கின்றது. துருவத்தில் கவர்ந்த நிலைகளோ உறைபனிகளாக மாறிய நிலைகள் உரபணிகள் கரையச் செய்து புவியில் கடல் நீர்கள் பெருகிக் கொண்டு வருகின்றது. அது ஒரு பக்கம். புவியின் நிலைகள் வான்வீதியில் தொடர்ந்துள்ள இந்த நிலை சூரியன் தனது பக்கம் அது கவர்ந்து நஞ்சினை வழிகட்டி தனக்குள் ஒளிக்கதிராக மாற்றும் திறனும் இழக்கின்றது. ஏனென்றால் நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து எடுக்கும் அதனை கதிரியக்கப்பொறிகளாக மாற்றுகின்றது. அந்த கதிரியக்கப்பொறிகள் புவியில் அது பிரபஞ்சத்தில் பரவப்படும் போது சூரியன் அதை எடுத்து 27 நட்சத்திரங்களும் 27 விதமாக இருப்பதனால் அதன் அழுக்கழிகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது மின்னலாக மாறுகின்றது. இத்தகைய மின்னலாக மாறிய நிலைகள் நமது புவியின் நிலைகள் கடல்களில் அது தாக்கப்படும் போது அது யுரேனியங்களாக மணல்களாக மாறுகின்றது. இதேபோல சில கடல் பகுதிகளில் சில நட்சத்திரங்கள் அடிக்கடி மோதும் உணர்வுகள் படுவதனால் அப்பகுதியில் யுரேனியமும் இதை போன்ற சில விதமான அணு கதிரியக்கப்பொறிகளை தாக்கும் மணல் பகுதிகளாக வளர்கின்றது. அதே சமயத்தில் சில பகுதிகளில் இந்த நட்சத்திரங்கள் மோதும் நிலைகள் கொண்டு மரங்களிலோ செடிகளிலோ தாக்கப்படும் போது அது கருகி விடுகின்றது. பூமி நடுமையத்தை ஊடுருவி நடுமையத்தில் கொதிகலனாக இருக்கும் வெப்பத்தில் இதுவும் கலந்து கொதிகலன் அதிகமாகி நிலநடுக்கங்கள் அதிகமாகின்றது. அது கொதிகலன் அதிகமாகும் போது பூமிகள் வெடிக்கப்பட்டு எப்பாதையில் கீறல் விடுகிறதோ அதன் வழி கொண்டு வெளிவரும் போது அதன் அடக்கி யுரேனியங்களும் மற்ற விஷத்தன்மை பொருள்களும் பூமியில் மாறுகின்றது. இருந்தாலும் இத்தகைய விஷத்தன்மை பொருள்களை பூமி அடக்கி வைத்திருந்தாலும் இதை விஞ்ஞானி கலந்தெடுத்து அதனை அணுவை பலந்து அதன் வீரிய சக்தியை அவன் சேமித்து நீருள்ள ஹைட்ரஜன் எப்படி யுரேனியத்தை அதனுடைய வீரிய சக்தியை தனித்து அணு கதை இயக்கங்களாக மாறியதோ
இதே போல அதே ஹைட்ரஜன் அந்த நீரின் கன நீராக மாற்றி இவன் அணு கதிரியக்கங்களை சேமித்து வைத்துள்ளான். சேமித்து வைத்திருந்தாலும் கம்ப்யூட்டர் என்ற நிலை கொண்டு இந்த புவியில் அதிக அழுத்தங்கள் வந்து புதைத்த இந்த நிலைகள் ஏதாவது எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டால் வெடித்தால் அப்பகுதி முழுதும் நாசமாகிவிடும் என்றும் அதனை கம்ப்யூட்டர் பாதுகாப்பில் வைத்துள்ளனர். அதே சமயத்தில் கதிரியக்க பெருவெச்சு வெகு நேரம் வெகு நாள் வருட கணக்கில் நீர்மூழ்கி கப்பல்களை செலுத்தவும் நீண்ட நாள் நீருக்குள் அமிழ்ந்திருக்கவும் எதிரிகளை வீழ்த்தவும் செய்யும் முறை கொண்டு வகுத்த அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அது உமிழ்த்தும் சில விஷத்தன்மைகளும் கடல்வாழ் நிலைகளில் அது படரப்பட்டு மீனினங்களின் கருக்களில் அது உருவாக்கப்பட்டு இப்ப நாம் விஷ மருந்துகளை எப்படி செடிகளில் தூவப்படும் போது அந்த பூச்சிகள் செத்தாலும் அந்த பூச்சிகளின் கருமுட்டைகளில் இந்த விஷத்தன்மை பாய்ந்து அந்த விஷத்தன்மைகள் கொண்டு அதை விஷம் மற்றபடி விஷத்தை கொண்டு தாக்கினாலும் அதில் அந்த கருவிலிருந்து விளைந்த அந்த பூச்சிகள் இறப்பதில்லை. இப்படி அகசியன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது நஞ்சினை வென்றிடும் உணர்வினை சுவாசித்த தாய் தந்தைகள் பல மிருகங்களிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள நஞ்சினை மிரித்திடும் தாவர இனங்களை தனக்குள் முலாமாக பூசியிருக்கும் போது அவர்கள் சுவாசித்த உணர்வு கருவுற்ற கருவுக்குள் பரப்பட்டு நஞ்சி அவரை பாதிக்காத நஞ்சினை ஒடுக்கும் நிலைகள் பெற்றது அகசியன். அவனேதான் இந்திய நிலைகளில் அகசியனாகி அணுவின் இயக்கப் பொறிகளை கண்டு அதே சமயம் தாவரங்கள் ஜீவன் வாழ்வதும் என்ற நிலையை அறிந்து இது எங்கிருந்து வருகிறது என்ற நிலையை உற்று வானை நோக்கி பார்க்கும்போதுதான் அவன் துருவனாகின்றான். துருவ நிலைகளிலிருந்து இவனுக்குள் விஷத்தை அடக்கும் உணர்வுகள் வரப்படும் போது அறியும் ஆற்றலும் அவனுக்குள் அதிகமாகின்றது. வான்வீதியில் இன்று நட்சத்திரங்கள் எவ்வாறு பெறுகிறது என்பதையும் நட்சத்திரங்கள் உமிழ்த்தும் உணர்வுகள் பிரபஞ்சத்தில் எப்படி பரவுகிறது என்பதையும் மற்ற கோள்கள் இதை உணவாக உட்கொண்டு பல கலவை கொண்டு அதை தனித்து அது வெளிப்படுவதை சூரியன் தனக்குள் கவர்ந்து கலந்த நெஞ்சினை மாற்றி உணர்வை ஒளியாக மாற்றுகின்றது என்பதனையும் அறிந்தவன் அகசியன். இவ்வழியில் அறிந்த அகசியன் துருவனாகி துருவத்தின் நிலைகளை தனக்குள் கண்டுணர்ந்ததை தன் மனைவிக்கு சொல்லி அந்த மனைவியும் அதன் வழியில் அவன் வழியில் அழைத்து செல்லும் வான்வேதியின் உணர்வை இருவருமே ஒன்றி வாழ்ந்து இந்த உணர்வின் தன்மையை நஞ்சை வென்று நஞ்சை உணர்வு வழியாக மாற்றிடும் திறன் பெற்று எந்த துருவ பகுதியை உற்று நோக்கினானோ அதன் உணர்வின் எல்லையாக அமைந்து இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு வருகின்றான் துருவ மகரிஷி. அதனின்று வெளிப்படும் உணர்வினை கவர்ந்தோர் அனைவரும் ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் உயிருடன் ஒன்றி ஏழாவது நிலைகளாக ஆகி ஒளியின் சரீரமாக என்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார்கள். ஆகவே அது நமது பூமியில் பரவியிருக்கும் இவ்வேளையில் பிரபஞ்சத்திலும் பரவியிருக்கும் இந்நேரத்தில் அந்த துருவ மகிழ்ச்சியின் அருளுணர்வை உங்கள் இரத்த நாணங்களிலே கலந்து இதற்கு முன் அறிந்தோ அறியாமலையோ நுகர்ந்தறிந்த உணர்வுகளால் விளைந்த தீய வினைகளின் அணுக்களை நாம் நுகரும் பருவத்தில் நாம் சிறுகச் சிறுக அது மாற்றி அமைக்கும் நிலை பெறுகின்றோம். அதாவது உற்று நோக்கிய உணர்வுகள் நாம் எலும்புக்குள் இருக்கும் ஊனுக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக உருவற்று விடுகின்றது, பதிவாகி விடுகின்றது. நாம் நிலத்துக்குள் தாவர இன வித்தின் நிலைகள் பதிவாக்கப்படும் போது 8 வருடம் மழை இல்லை என்றாலும் நீர் இல்லை என்றாலும் 8வது வருடம் அந்த மழை நீர் பட்டால் உடனே கிளந்தெழுந்து தாவர இனங்கள் உயிர்ப்பிக்கின்றது.
அதன் இனத்தை காற்றில் இருப்பதை கவர்ந்து அதன் ஜீவசக்தியை அது ஓட்டுகின்றது. அது தாவர இனங்கள் வளர்கின்றது. இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் வேதனையும் வெறுப்பும் சலிப்பும் சஞ்சலமும் என்ற நிலைகளில் பலவிதமான கொதிந்தெழும் கொதிப்படையும் உணர்வுகள் நமக்குள் ஊழ்வினையாக வித்தாக பதிவிந்த இந்த உணர்வுகள் நாம் இப்போது தியானத்தின் நிலைகள் எடுத்தாலும் அது வளர்ந்து வந்தாலும் நமக்குள் பதிந்த உணர்வுகள் அடுத்தபடி இன்று உலக நிலைகளில் விஷத்தன்மை கொண்ட செயல்கள் அதிகமாக்கப்படும் போது அதனை நாம் பத்திரிகை வாயிலாகவோ அடுத்தடுத்து மற்றோர் செய்யும் மத இன கலவரங்களில் வெளிப்படும் உணர்வுகளை அன்று மனிதன் நுகர்ந்தே அறிய வேண்டி வருகின்றது. ஆனால் நுகர்ந்த உணர்வுகள் தன் உடலுக்குள் பதிந்த உணர்வுகள் அதை ஈர்க்கும் திறன் பெற்று விடுகின்றது. ஆக தன் உடல் இரத்த நாணங்களிலே கலந்த பின் எப்படி இந்த புவியில் சூரியன் தனது காந்த சக்தியால் கவர்ந்த மற்ற தாவரின சத்துகள் புவியில் படரச் செய்வதும் அது காற்றலைகளாக இருப்பதும் அதனின்று ஒவ்வொரு செடியிலும் விளைந்த வித்து தன் இனசத்தை பிரித்து தனக்குள் எடுத்து அதன் இன வித்தியாக விளைகின்றது. இதை போன்றுதான் நாம் பலகாலம் மறைந்திருந்து நாம் எடுத்த தியானத்தால் இருப்பினும் சந்தர்ப்பத்தால் உலகில் நடக்கும் விஷத்தன்மையின் உணர்வுகளை செவிவெளி உணர்ச்சிகள் உண்ட அந்த உணர்வின் தன்மை கல்வி வரி கொண்டு பத்திரிகையில் பதிவு செய்த உணர்வினை நுகர்ந்தறிந்து நாம் நுகர்ந்த உணர்வுகள் மீண்டும் இரத்த நாணங்களிலே கலக்கப்படுகின்றது. கலந்த நிலைகள் நாம் உடல் முழுதுக்கும் பரவச் செய்து நம் உடல் உள்ள அணுக்களுக்கு இது எத்தகைய படர்ந்துள்ளதோ அது அந்த அணுக்களுக்கு உணவு கொடுக்கின்றது. நமது உயிரின் வேலை அதுதான். சூரியன் எப்படி பிரபஞ்சத்தில் தனது நிலைகளை கவரப்பட்டு அதன் தாவர இனங்களுக்கு அது கொடுத்து உதவுகின்றதோ நமது உயிரும் அவ்வழியே அதை செய்கின்றது நமது உடலுக்குள். இருப்பினும் இன்று அடிக்கடி அதிர்வு செய்திகளும் மதப்போர்களும் இனப்போர்களும் இப்படி மதத்துக்குள் மதமும் மதத்துக்குள் இனமும் இனம் என்ற நிலைகளில் இன்று பகைமை உணர்ச்சிகள் அதிகரித்து மனிதனுக்கு மனிதன் இரக்கமற்ற காட்சி கொண்டு அதை ரசித்துக் கொள்ளும் உணர்வுகளே அதிகமாக வளர்ந்து கொண்டுள்ளது. இது மனித வர்க்கத்திற்குள் இருப்பினும் இதே போல இந்த புவியில் வாழும் நிலைகள் விஷத்தன்மை கொண்ட அணுக்களின் மாற்றங்கள் அடைந்து விஷத்தாக்குதலால் ஏற்படும் மற்ற கிருமிகளும் அதிகமாக உருவாகின்றது. இதே போல கொடூர நோய்களும் உருவாகின்றது. ஆக சில கொடூர அணுக்களில் கொடூர செயல்படுத்தும் உணர்வின் தன்மைகளும் மனித உடலுக்குள் ஊடுருவுகின்றது. இதே போல கடும் நிலைகள் உருவாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வான்வீதியில் இவர்கள் தூவிய விஷத்தன்மைகள் பரவும் போது அனைத்து கோள்களும் நச்சுத்தன்மை அடைகின்றது. அதே சமயத்தில் அது உமிழ்த்தும் உணர்வுகளை சூரியன் ஜீர்ணிக்கும் சக்தி இழக்கின்றது. இப்போது நமது உயிர் நம் உடலுக்குள் பெருகி வந்த மனிதனாக உருவாக்கிய பின் ஆனால் மனிதன் நஞ்சினை வென்றிடும் உணர்வு பெற்ற மனிதனின் இயற்கை நிலைகளில் மாறுபடும் போது இந்த உணர்வுகள் அதிகமாக பெருக்கினால் மனித உறவையை சீர்குலைய செய்து மனிதனுடைய சிந்தனையும் சீர்குலைய செய்து வெளிவந்த பின் மனிதன் அல்லாத உருவைத்தான் இந்த உயிர் உருவாக்குகின்றது. ஆகவே சூரியனின் நிலைகளில் இந்த விஷத்தன்மைகள் பரவப்படும் போது கதிரியக்க பொறிகள் வான்வீதியில் அதிகமாக பரவுவதனால் இன்று நமது உயிர் துடிப்பின் சீராக இயக்கப்படும் போது அதற்கு தக்கவாறு நம் உணர்வின் அணுக்களை இயக்குகின்றது. அதே சமயம் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உடல்களிலும் இதே போல அது சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் துடிப்பின் நிலை இழந்து ஒவ்வொரு உயிரும் எலக்ட்ரிக் என்ற நிலைகளை உருவாக்குகின்றது. அதன் உணர்வின் துணை கொண்டு தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மையை எதுவோ அதை மாற்றி அமைத்துக் கொண்டு உள்ளது. இருப்பினும் இன்று வான்வீதியில் வீசிய கதிரியக்க பொறிகள்
சூரியனை அணுகி கொண்டுள்ளது. நமது பூமியில் அணுகிய அருகில் இந்த பூமியிலிருந்து வெடிக்கப்பட்ட நிலைகள் பூமியின் அருகில் துருவப்பகுதி ஓசாந்தரை என்ற பழுதடைந்து விஷத்தன்மைகளை துருவப்பகுதியில் கவரும் நிலை உருவாகிவிட்டது. அந்த விஷத்தன்மைகள் வரப்படும் போது பூமியில் மனிதனுடைய நிலைகள் விஷத்தன்மையான செயல்களை செயல்படுத்தும் நிலையும் ஆக இந்த கதிரியக்கப் பொறிகள் தாவர இனங்களின் பரவப்பட்டு ஒவ்வொரு தாவர இனங்களின் குணங்களும் மாறுகின்றது. அதை உணவாக உட்கொள்ளும் மனிதனுடைய குணங்களும் மாறுபடுகின்றது. இந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்களாகவும் மாறுகின்றது. ஆக இந்த விஷத்தன்மை கொண்ட உயிர் அணுக்களும் ஒவ்வொரு உடல்களிலும் மாற்றம் ஏற்படுகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து இன்று சூரியன் தனக்குள் கவரும் விஷத்தன்மைகள் அதிகரிக்கப்படும் போது எலக்ட்ரின் இயக்க சக்தி அதிகமாக வளரத் தொடங்கிவிட்டது. தொடங்கும் சந்தர்ப்பம் வந்துவிட்டது. உதாரணமாக எலக்ட்ரிக் 2 மடங்கு அது உற்பத்தி ஆனால் பல்புகள் பீஸ் ஆகிவிடுகின்றது, ஒளி அதிர்வுகள் அதிகமாகின்றது. இதை போலதான் ஒரு எந்திரத்தின் இயக்கம் அதிகமாக அந்த கரண்டின் நிலைகள் அதிகரிக்கப்படும் போது சாதனங்களும் வேகமாக இயக்கத் தொடங்கி விடுகின்றது. இதை போன்ற நிலைகளில் அதிகரிக்கும் நிலை வரும்போது ஒவ்வொரு உயிரினின் துடிப்பும் 2 மடங்கு ஆனால் மனித உடலுக்குள் இருக்கும் மனிதன் உணர்வின் எண்ணங்களை துரித நிலை கொண்டு இயக்கி சிந்திக்கும் திறன் இழக்கச் செய்யும் நிலையில் வருகின்றது. இன்று சாதாரணமாக ஒரு உணர்வின் இயக்கங்களில் மனிதனின் வாழ்க்கையில் இத்தகைய விஷத்தன்மை கொண்டு என்ன அதாவது சிறுமூளை பாகங்களில் தாக்கப்படும் போது அந்த உணர்ச்சியின் வேகமாக உருவாக்கப்படும் போது பித்து பிடித்தவருடைய உடல்களில் பார்த்தவன் தான் பல மடங்கு அந்த நரம்புகளில் அந்த வீரிய சத்து உண்டு. இதை போன்றுதான் மற்ற உயிரினங்களும் அனைத்தும் காட்டு விலங்குகள் அனைத்தும் அதனுடைய உயிர் இயக்கத்தின் அதிக ஓட்டம் வரும்போது காட்டு விலங்குகளும் நிரந்தரமான நிலை இல்லாத அதுவும் மாற்றமடைந்து அது காடுகளிலிருந்து அகன்று அசுரத்தனமான தாக்குதலில் இறங்கக்கூடும். இத்தகைய நிலைகள் நாம் பிரபஞ்சத்தில் உருவாகி கொண்டு உள்ளது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் சூரியனின் நிலைகள் கதிரியக்கப் பொறிகள் அதிகமாகும் போது மின் உற்பத்தி அதிகமாக மின் அணுக்களின் வேகத் தொடர்பு வரப்போகின்றது. இதைப்போல உலகம் நமது பிரபஞ்சத்தின் நிலைகள் சீர்கெடும் நிலையும் அதன் செயலாக்கங்கள் இழக்கும் நிலையும் வந்து கொண்டு உள்ளது. இதை போன்ற நிலைகளில் இந்த பிரபஞ்சத்தில் சந்தர்ப்பத்தால் நஞ்சை அடைக்கிடும் உணர்வு பெற்று வளர்ந்த அகசியன் அவன் வளர்ச்சி துருவத்தின் நிலை கண்டுணர்ந்தவன். துருவத்தின் நிலையிலிருந்து இன்று அவன் கணவனும் மனைவியும் இருவருமே துருவ மகரிஷி தனக்குள் உருவாக்கி உணவின் தன்மை ஒளியாக்கி நஞ்சினை வென்றிடும் உணர்வு பெற்ற இந்த துருவ நட்சத்திரம் அதை ஒளியாக மாற்றுகின்றான். அதன் நிலை கொண்டு இன்று அதனின்று வெளிவரும் உணர்வை நாம் பகிர்ந்து இந்த காற்றுக்குள் இருப்பதை அதன் நுகர்ந்து பழகுவதற்கு நாம் இந்த கூட்டு தியானங்களை செய்கின்றோம். முந்தி சூரியனை பார்க்க சொன்னேன், பிரபஞ்சத்தின் நட்சத்திரங்களை பார்க்க சொன்னேன். அவையெல்லாம் காலத்தால் அது நஞ்சித்தன்மை அடையப்படும் போது நாம் இவ்வளவு காலம் எழுத்திருப்பினும் இந்த உணர்வின் நிலையை பதிவாக்கி மீண்டும் அதனுடன் தொடர்பு கொண்டால் அது நமக்குள் வீரியத்தன்மை கொண்டு வந்துவிடும். ஒரு சமயம் நட்சத்திரங்களை கண்டு கொண்டிருக்கப்படும் போது சிலருக்கு நான் அதை சில காலம் நிறுத்தி பார்த்தேன். அந்த சமயம் அவர்களுடைய உடல்களில் காந்தலும் எரிச்சலும் வந்துவிட்டது. ஏனென்றால் அடக்கும் உணர்வொன்று குரு காட்டிய வழிகளில் இவர்கள் அதை உற்று பார்த்தால் தாங்கும் செயல் இழந்து விடுகின்றது. அதனால் இது எல்லாம் பட்சாந்தரமாக மனிதனின் வாழ்க்கையில் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை சிறிது தனிய தொடங்கினால் பிறகு இந்த விஷத்தன்மைகள் ஆட்கொண்டு நாம் இவ்வளவு காலம் சம்பாதித்து அந்த வலிமை பெற்ற நிலைகளும் அதை அழித்துவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து மாறுவதற்குத்தான் இன்று விஞ்ஞான உலகத்தால் அஞ்ஞான வாழ்க்கை வரும் இந்த உலகமே விஷத்தன்மையாக மாறும் நிலைகளிலிருந்து வராக அவதாரம் என்று தண்ணி அதாவது சாக்கடைக்குள் இருக்கும் நாட்டத்தை பிளந்து நல்ல உணர்வை நுகர்ந்து ஆக நாட்டத்தை அந்த உடலின் தன்மையை பிளந்து நஞ்சினை வென்றிடும் உணர்வு பெற்ற நஞ்சினை பிரித்திடும்
நஞ்சினை வென்றிடும் மனித உடலை உருவாக்கியது பரசுராம் என்று சமப்படுத்தும் உணர்வற்ற மனிதன் வாழ்க்கையில் அவ்வழியில் வாழ்ந்து வளர்ந்தவன் ஒளி சரீரம் பெற்றான். அதன் பின் ஆசையும் உடலின் இச்சை பெற்றோர் அனைவரும் அரசனானான். கடும் மற்றவர்களை மனிதனை வீழ்த்தி அதில் மகிழச் செய்யும் உணர்வுகள் வளர்ந்தது. வளர்ந்த உணர்வுகள் தான் இன்று மனிதனுக்கு மனம் இனம் என்ற நிலையில் அரசன், மதம் என்ற பெயரால் மதங்களுக்குள் இனங்கள் என்ற நிலையில் பெயரால் இப்படி உலக நிலைகள் மாற்றப்பட்டு மதங்கள் பெருகின, இனங்கள் பெருகின. ஆனால் இன்று அந்த அரசுகள் வீழ்ச்சியடைந்தாலும் மக்களாட்சி என்ற நிலைகள் வரும்போது அரசியல் வாழ்க்கையிலையும் இதே போன்று ஓர் அரசியலில் பல பிரிவுகள், அதற்குள் ஒருவருக்கொருவர் போர் முறைகள் ஆக நாட்டை காக்கிறோம் என்கின்றோம். நாட்டின் நிலையை அறியாத நிலைகளே இந்த சூழ்நிலை உருவாகின்றது. ஆக நன்மையை எதிர்பார்த்து நிற்கும் மக்களின் நிலைகளையும் அநேகமாக கலக்க உணர்வுகளும் சிந்திக்கும் தன்மை குறைவும் எப்படி வாழ்வதென்ற சிந்திக்கும் நிலைகள் வந்துவிட்டது. ஆகவே சிதறுண்டு போகும் இந்த நிலைகளிலிருந்து நாம் உலக நிலைகள் ஒவ்வொருவரும் பெறுவதற்கு இந்த காலை துருவ தியானத்தில் உலக மக்களுக்கும் இந்த நிலை பெற வேண்டும் என்று நமக்குள் விளைவித்து இந்த அலைகளை அனுப்ப இதை சிந்திக்கும் மக்களுக்கும் இது உதவச் செய்யும். ஏனென்றால் இத்தகைய தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எவர் எண்ணுகின்றனரோ, நாம் இந்த துருவ தியானத்தில் நாம் எத்தனாயிரம் பேர் இதனுடைய தொடர் வரிசை கொண்டு இதை நுகர்ந்து இங்கே பரவச் செய்கின்றோமோ அந்த மக்களுக்கு இது கிடைக்கும். அதே சமயத்தில் நாம் எதிர்காலம் மின்னணு இயக்க இருமடங்கு இயக்கத் தொடங்கும் நிலை வரும்போது நம் உயிரின் துடிப்பு அதிகமாகிவிட்டால் நம் உடல் உள்ள அணுக்களின் இயக்கமும் அதிகரித்துவிடும். இதைப் போல விரித்தன்மையான செயல்கள் செயல்படுத்தும் உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகள் உருவாகிவிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீள்தல் வேண்டும் என்பதற்கு இந்த துருவ தியானத்தை தொடர்ந்து கொடுத்து அகசியன் சென்ற வழியிலே அவன் உணர்வை மட்டும் அவருடைய வளர்ச்சியிலிருந்து நாம் பிரித்து நமக்குள் வளர்த்து பழக வேண்டும் என்பதற்குத்தான் கடந்த காலங்களில் பிரபஞ்சத்தின் இயக்கமும் மற்ற நிலைகள் எவ்வாறு என்று உபதேசித்த உணர்வுகளிலிருந்து அது மாற்றி ஒவ்வொரு உணர்வின் தன்மையும் நாம் எப்படி அந்த அகசியன் வழிகளில் அவன் சென்ற பாதையில் அவன் உணர்வையை தொடர்ந்து வளர்த்து துருவ நட்சத்திர வானத்தின் அதன் வரிசைப்படுத்தி நாம் இதனை நம் உடலில் அணுக்களை மாற்றி நாளை வரும் எதிர்காலத்தில் இந்த உடலினின்று நாம் எப்படி அகன்றாலும் இந்த உடலின் வாழ்க்கையில் பகம உணர்ச்சி தாக்கினாலும் நம்முடைய நினைவாற்றல் அந்த தாக்குதலிருந்து நினைவாற்றல் அனைத்தும் துருவ நட்சத்திரத்துடன் தொடர் கொண்டு அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ச்சியாகி இந்த பிரபஞ்சத்தில் வரும் தீமைகளிலிருந்து நாம் விடுபட இது உதவும். ஆகவே ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் நமது குரு காட்சி அருள் வழியில் ஒவ்வொரு நிமிடமும் தீமை என்று பார்த்துணர்ந்தால் கேட்டுணர்ந்தால் அதை அகற்றும் வல்லமை நாம் பெறுதல் வேண்டும். ஆத்மசுத்தி என்று ஆயிரத்திக் கொண்டு எது தீமையை கேட்டு நுகர்ந்து தீமை என்று அறிகின்றோமோ அந்த தீமையின் அணுக்கள் நமக்குள் விளையாது ஈஸ்வரா என்று உயிருடன் தொடர்பு கொண்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் அந்த ஒளிகாந்த சக்தியும் நாங்கள் பெற வேண்டும். எங்கள் இரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என்று இதற்குள் நாம் அதிகமாக நம்ம இரத்த நாணங்களிலே கலவையை ஆக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பார்ப்பது கேட்பது நுகர்வது அனைத்தும் நம் இரத்த நாணங்களிலே கலந்துதான் நம் உடலில் அணுக்களுக்கு இது உணவாக சேர்க்கின்றது. ஆகவே அருள்வழியின் உணர்வை நமக்குள் அதிகரித்து இந்த உணர்வின் தன்மையை நாம் அடிக்கடி அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலையும் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலையும் அதே சமயத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக அடைந்த அந்த உணர்வுகளையும் நமக்குள் அடிக்கடி அவர்கள் சென்ற பாதையில் அவர் வரிசைப்படுத்தி எதை பெற்றனரோ வரிசைப்படுத்தி எதை வளர்ந்தனரோ அதன் உணர்வை வரிசைப்படுத்தி நமக்குள் இரத்த நாணங்களில் பெருக்கச் செய்வதும் நம் உடலுக்குள் இருக்கும் தீமை விளைவிக்கும் அணுக்களை அதனுடைய இயக்கத்தை தடைப்படுத்த இந்த உணர்வின் தன்மை நாம் பெருக்க தீமை என்ற நிலைகளை அகற்றிடவும் நம்முடைய நினைவின் நிலைகள் அருள் மகிழ்ச்சியின் அறுவட்டத்தில் வாழ்வதும் இந்த உடலை விட்டு அகன்றால் இனி பிறவியில்லா நிலை என்ற நிலை அடைகின்றது. நம் அழியா செல்வம் பேரின்ப பெருவாழ்வு என்பது அதுதான். ஆகவே அந்த வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும். மனிதனுக்கு பின் இதேதான் நிலை கொண்டது, நிலையானது. நமது சூரியனை அழிந்தாலும் இந்த இறக்கில் சென்ற இந்த மின்னணுவின் தன்மை ஆனால் இந்த சூரிய பிரபஞ்சம் ஒரு காலம் செதறுண்டு போகும் நிலையை அடைகின்றது. இதை போன்ற நிலைகள் வாழும் அதன் தொடர் வரிசையில் வாழும் நாம் இதனின்று மனிதன் உயிரான பின் உணர்வின் ஒளியாக மாற்றும் என்றும் அழிவில்லாத நிலை அடைவதனால் அகண்ட அண்டத்தின் நிலையிலும் நாம் எத்தகைய நச்சுத்தன்மை வந்தாலும் அழிவதில்லை.
இந்த நட்சத்திரங்கள் துருவ நட்சத்திரத்தின் தொடர் கொண்ட ஒவ்வொரு சூரிய குடும்பங்களிலும் இதை போல வளர்ச்சி பெற்றது வந்துள்ளார்கள். அதன் இயக்க ஓட்டங்கள் ஒன்றாக இணைத்து ஆக அகண்ட அண்டத்திலும் என்றும் வாழ்ந்திடும், இன்னும் 16 என்ற நிலையில் வாழ்ந்திடும் நிலை பெறுவேன். இன்று மனிதனுக்குள் உணர்வின் தன்மை எப்படி இயக்குகின்றதோ இதை போலதான் கணவன் மனைவி என்ற உணர்ச்சியில் ஒன்றுடன் ஒன்று அந்த மகிழ்ச்சியிடும் உணர்வுகள் பெற்று உணர்வின் அதாந்து ஒளியின் கதிராக உருவாக்கும் தன்மைதான் கணவனும் மனைவியும் ஒன்றி வாழ்ந்து இந்த உணர்வின் தன்மை செயல்படுத்தவேன். இதற்கு முந்தி கணவன் இழந்திருந்தாலும் மனைவி இழந்திருந்தாலும் இதை போல தொடர் வரிசைப்படுத்தி எடுக்கிறார். அந்த உயிரான்மாவை தன்னுடன் இணைத்தலாம். அது வாழ்ந்த கால நிலைகளில் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விட்டால் உடல் வரும் உணர்வுகள் கரைந்து விட்டால் பின் நாம் செலுத்திய உணர்வின் துணை கொண்டு நாம் அங்கே சென்றடைந்து இரு உணர்வும் ஒன்றினும் நிலை பெறுகின்றது. ஆகவே ஒவ்வொரு உணர்வுகளிலும் இது பதிந்திருப்பதனால் நிலை பெற்று அதை நாம் தடை செய்ய முடியும். நம்முடன் வாழ்ந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களையும் இதை போல கூட்டு ஐக்கிய உணர்வின் வலுவான நிலைகள் கொண்டு நாம் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்துதல் வேண்டும். ஆக உடல் பெறும் உணர்வை கரைத்துவிட்டு உயிருடன் ஒன்றி ஒளியாக மாற்றும் நஞ்சை வென்றிடும் உணர்வின் தன்மை கொண்டு அங்கு விண் செலுத்தினால் அதன் துணை கொண்டு நாமும் விண் செல்ல எளிதாகும். கடந்த காலங்களில் அதன் வழியில் சென்றோர் அனைவரும் விண் சென்றனர். ஏனென்றால் அக்காலங்களில் முசுமுசுக்கத்தாடி என்று வயது அதிகமாகிவிட்டால் உடல் குறுகிய உணர்வின் தன்மை வரும்போது அத்தகைய உணர்வுகள் பெற்றவர்கள் இயக்கம் என்ற நிலைகளில் அன்றைய காலங்களில் ஏற்படுத்திய அந்த ஆன்மாக்கள் அவர்கள் பிறவியில்லா நிலைகள் அடைந்துள்ளார் சிலர். ஆகவே அடக்க உணர்வுடன் ஒடுக்கிய உணர்வு கொண்டு ஒளியின் உணர்வாக வளர்ந்தவர்கள் ஏராளம் கடந்த காலங்களில். இந்த 4000 ஆண்டுக்குள் நாம் வேத காலம் என்று சொல்லுகின்றனரே, இந்த வேதங்கள் என்ற மரபுகளை அதர்வன வேதமாக மாற்றப்பட்டு ஒன்றை ஒன்று ஒழுங்கி ஒன்றை ஒன்று அழித்திடும் உணர்வின் தன்மைதான் கொண்டிருந்தனர். ஆக ஒரு விஷயத்தின் தன்மை கொண்டு ஒன்று அடக்கிடலாம். ஒரு நல்ல உணர்வு கொண்டு நாம் அடக்க வேண்டும் என்றால் சிறிது காலமாகும். இதே போல நிலைகள் காலத்தால் மாறுபட்டு வந்த இந்த நிலைகளில் வேதகாலம் என்று இந்த 4000 ஆண்டுகளுக்குள் வேத காலங்கள் உருவானது. இந்த 4000 ஆண்டுக்குள் இதனை மரபு மந்திரன் என்று ஓதப்பட்டு ஒவ்வொரு மனிதனின் செருகப்பட்டு மடிந்தப்பின் அவன் உடலில் பிரிக்கப்பட்டு இந்த உணர்வின் துணை கொண்டு மற்றொருடன் உடலுடன் கலக்கப்பட்டு பல பகமை உணவாகுவதும் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் உருவாக்கப்பட்டு பல பொருள்களை அதிசயத்தக்க நிலைகளில் இப்ப இந்த மைக்கே இருக்கிறது என்றால் இந்த ஒளிகளை இதுக்குள் பரப்பப்பட்டு மீண்டும் இது பிரிக்கப்பட்டு மீண்டும் இது ஒடுக்கை செய்யலாம். இது வேத காலங்களில் அதரண வேதத்தில் இது உண்டு. இதை போன்ற நிலைகளை செயல்பட்டு இந்த தீமையின் உணர்வுகளை பலர் கையாண்டு கொண்டும் ஆக இப்படி பல வகைகளும் பல நிலைகள் உருவாகிவிட்டது. ஆகவே இனி இந்த பிரபஞ்சத்தின் வீரியத்தன்மைகள் இழக்கும் தருவாய் வரும்போது நமது குரு காட்டிய அறுவடையில் ஒவ்வொருவரும் இந்த காலை துருவ தியானத்தில் வலு ஏற்கப்பட்டு வரும் நச்சுத்தன்மைகளில் நம்மை மீட்டும் வலுவை கூட்டிக் கொள்தல் வேண்டும். எத்தகைய நிலைகளும் எந்த நிலையிலும் இந்த உடலிலே இருப்பதில்லை இந்த உயிர். ஆக இந்த உடலை சேர்த்துக்கொண்ட உணர்வின் துணை எதுவோ அதன் துணை கொண்டே வெளி செல்லுகின்றது. நாம் இந்த ஒரு மனிதனுக்குள் அதிகப்பட்டிருந்தால் அவன் உணர்வு அதிகமானால் இந்த உடலை விட்டு சென்ற பின் அவன் உடலுக்குள்ளேதான் போக நேருகின்றது. பழித்தீக்கும் உணர்வோ பாசத்தால் உள் சென்ற பின் இந்த உடலில் விளைந்தன. அங்கே நாம் அந்த சப்தரிஷி மண்டலம் தான் உகந்த இடம். இந்த சூரியனுடைய நிலைகள் அழிந்தாலும் இந்த சப்தரிஷி மண்டலம் உருக்கணைந்து அதனை அகண்ட வெளிப்பாதைகள் செல்லும் தரம் பெற்றது. அகண்ட வெளிப்பாதை சென்றாலும் நஞ்சினை உருக்கி உணவின் தன்மை என்று ஒன்று சேர்த்த நிலைகள் கொண்டு மகிழ்ந்து வாழும் நிலைகள் என்றும் நிலையானது. ஆகவே இந்த மனிதனானுக்கு நிலைப்படுத்தும் உணர்வு தீமைகளை சமப்படுத்தும் நிலைகள் பெற்றவர்தான் பரசுராம். எண்ணங்களால் சமப்படுத்தி எண்ணத்தின் உணர்வுகள் ஒளியாக்கி உணர்வின் தன்மை என்றும் ஒளியின் சரீரமாக பெறும் தகுதி பெற்ற இந்த மனித உடலை இழந்தாது. இந்த மனித உடலை இழப்பதற்கு முன் அருவழியின் உணர்வை கூட்டி இந்த உடலை விட்டு அகன்றால் இன்னும் 16 என்ற நிலையில் அகண்ட வழியில் நாம் என்றும் பிறவியில்லா நிலை கொண்டு மகிழ்ந்து வாழும் பேரின்ப பெருவாழ்வு என்ற நிலையை அடைய முடியும். அந்த நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். எத்தகைய கோடி செல்வம் இருப்பினும் கோடி நண்பர்கள் இருப்பினும் கோடி நண்பர்கள் பால் நாம் பழகியிருப்பினும் நமது உணர்வுகள் நாம் இந்த உடலிலே வாழும் வரைதான். இந்த உடலில் நாம் எத்தகைய நிலையை சேர்க்கின்றோமோ அதன் வழிதான் இந்த உடலை விட்டு செல்லுகின்றது.
ஆகவே அழியா செல்வமான அருள் செல்வம் இந்த துருவ மகிழ்ச்சி நிலைதான். ஆக துருவ நட்சத்திரம் தான் எந்த நிலையும் முடிவாக்கி இந்த வாழ்க்கை என்றும் அழியா பருவம் பெற வேண்டும் என்ற இந்த உடலை சேர்த்தால் அது அழியா செல்வமாக வருகின்றது. ஆகவே இந்த உடலை விட்டு எந்த நேரம் சென்றாலும் நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் என்னையும் பருவத்தை பெற வேண்டும். நாம் இப்போ முந்தைய நேர்கள் இழந்த அவர்களை நாம் அந்த விண்ணின் ஆற்றலை நமக்குள் பெருக்கி நாம் சார்ந்தோர் நம்முடைய வாழ்ந்த ஆன்மாக்களை உந்து விஷயாக வைத்து நாம் அங்கே அனுப்புகின்றோம். ஆகவே இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு மற்ற கோள்களின் நிலையை விஞ்ஞான அறிவால் அதனுடைய நிலையை இருந்த இடத்திலே இருந்த கண்ணாடியின் ஆக்கத்தை அதை பெரிதாக்கி அதனின்று வருவதை கம்ப்யூட்டரில் பதிவாக்கி இந்த அதனுடைய இயக்கப்பொறிகளை பல மடங்கு பெருக்கி அந்த உணர்வின் எலக்ட்ரானிக் என்ற நிலைகளில் அது மாற்றப்பட்டு நாடாக்களில் உருவாக்கப்பட்டு உந்து விஷய ராக்கெட்டால் விண்ணில் ஏவப்பட்டு அது பிரபஞ்சத்தில் பரவப்படும் போது இதன் முகப்பிலே எந்த கோளின் உணர்வின் நிலையை எலக்ட்ரானிக்காக மாற்றப்பட்டுள்ளதோ ஆக அதே சமயம் ஒவ்வொரு கோளும் உமிழ்த்தும் உணர்வுகளை சூரியன் அதனது உணர்வுகளை எலக்ட்ரானிக்காக மாற்றி அந்த கோளின் தன்மையை கொண்டு அது சுழற்சி ஆக்கியிருக்கும். ஆகவே இதே உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக் தன்னுடைய இனத்தின் தன்மை அடைந்த பின் அந்த முகப்பில் உள்ள உணர்வுகள் அந்த கோளுக்கு அழைத்து செல்லுகின்றது. இதே போலதான் நாம் எடுக்கும் உணர்வுகள் அனைத்தும் இன்றைய நிலைகள் நம் உடலுடன் சேர்த்து நாம் அதை வலுப்படுத்தி இன்று உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை நம்முடன் தொடர்கொண்ட உணர்வின் வலுகொண்டு அதனின் உணர்வின் வலுகொண்ட சப்தரிஷி மண்டலங்களையும் துருவ நட்சத்திரத்தின் வலுகொண்ட உணர்வின் துணை கொண்டு நாம் அவர்களை உண்டி தள்ளப்படும் போது எதனுடன் கலந்து எதை அனுப்பினோமோ அவர்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தை சென்று அடைகின்றார். ஆக இந்த உடல் பெறும் உணர்வு அங்கு கரைக்கப்படுகின்றது. உணர்வு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலைக்கப்படுகின்றது. நாம் நம்முடைய நிலையை கொண்டு அங்கே சென்ற நிலைகளை நம்முடைய எண்ணங்கள் அங்கே செலுத்தப்படும் போது துரித நிலையில் கொண்டு அங்கே ஊடுருவுகின்றது, இணைகின்றது. அதன் தொடர் வரிசை கொண்ட உணர்வுகளை நாம் எளிதில் சுவாசிக்க முடிகின்றது. நாம் இரத்த நாணங்களில் கலக்க முடிகின்றது. நம்ம இரத்த நாணங்கள் உடல் முழுவதும் சுழலப்படும் போது நமக்குள் பகமை உணர்வுடைய நிலைகளை இது சிறுக சிறுக அடக்கத் தொடங்கி விடுகின்றது. ஆனால் இதை அடக்கினாலும் நாம் நுகர்ந்து உயிருடன் ஒன்றும் போது அது பெருகும் தன்மை வருகின்றது. பல தீமையின் உணர்வு ஊழ்வனை என்ற வித்தாக பதிவு செய்துள்ளது. ஆக நிலங்களில் ஏற்கனவே பதிவான 8 வருடங்களுக்கு மழை நீரை கண்ட பின் தொழிலுக்கு எழுப்பது போல நமக்குள் மறைந்திருந்த நம் உடலில் தீமை செய்யும் உணர்வின் அணுக்கள் இங்கே காலத்தால் செயல்படும் உணர்வை நுகரும் நேரத்தில் அது நமக்குள் எழும். அந்த உணர்வின் தன்மை நாம் இரத்த நாணங்களில் ஈர்க்கப்பட்டு அது வளரத் தொடங்கும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் தொடர் வரிசையில் இருப்பதனால் நமது விடாமுயற்சி அருள் மகிழ்ச்சி உணர்வு நமக்குள் பெருக்க வேண்டும் என்றும் நமக்குள் எத்தகைய நோய் இருப்பினும் அதை மறக்க அருள் மகிழ்ச்சி உணர்வு என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்றும் இப்படி நாம் அடுத்தடுத்து அதிகமாக சேர்க்கப்படும் போது எதன் வழி என்று ஒவ்வொரு நோய்க்கும் காரணப்பெரி சக்கர சத்து இரத்த துடிப்பு முடக்கவாதம் வாதம் என்ற நிலைகளை பிரிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம் உடலிலே எத்தகைய வைத்த வழியோ மற்ற நிலையோ சிந்திக்கும் திறன் இல்லாதவர்தான் செயல்படுத்த முடியாது. ஆக நமக்குள் எடுக்கும் இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் பரப்பப்படும் போது இந்த உணர்வுகள் பெருகின்றது. ஆகவே இதன் வழி நமக்குள் அந்த அணுவொளியின் தன்மை நாம் கூட்ட 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 நாம் இரத்த நாணங்களில் பெருக்க பெருக்க அவை கனிவாகின்றது. ஆகவே நாம் தொடர் வரிசையில் நமது எண்ணங்களை அந்த துருவ நட்சத்திரத்துடனும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்திடல் வேண்டும். ஆகவேதான் காலம் குறுகியிருப்பதனால் முந்தி சூரியனை பார்க்க சொன்னேன், சூரியனுடைய வெளிக்கதைகளை பார்க்க சொன்னேன். அக்காலம் அது வித்தியாசமாக இருந்தது. அதனால் இனி அதிலெல்லாம் தொடர் கொண்டால் இந்த நச்சுத்தன்மைகள் அதிகரித்து விட்டது என்பது காரணத்திற்காக தான் நாம் குறுகிய காலங்கள் நெருங்கி வரப்படும்போது இது தொடர்பு அந்த துருவ நட்சத்திரத்துடனே நாம் ஒன்றி வாழ்ந்திட வேண்டும். அதன் தொடர் கொண்ட உணர்வுடன் நாம் வாழ வேண்டும். ஆக அகசின் இந்த பூமியில் எடுத்த நிலையும் அவன் துருவனான நிலையும் இந்த நிலையில் இருப்பதனால் அந்த அடிப்படை வரிசையில் நாம் நுகர்ந்து நமக்குள் இரத்த நாணங்களில் பெருக்குவோம். ஆக அறியாத இருளை நமக்குள் அதை அடக்கும். அருள் மகிழ்ச்சியின் அருளத்தில் நாம் என்று ஒன்றி வாழ்வோம் என்று நிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை தொடர்வோம் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நிலைகளில் நாம் அடுத்து தியானத்தில் மூதாதைகள் இதற்கு முன் எண்ணம் இல்லாத சென்ற அந்த ஆன்மாக்களை நம்முடன் தொடர்பு கொண்ட உணர்வின் துணை கொண்டு அந்த ஆன்மாக்கள் சூட்சம் நிலை அடைந்ததனால் நாம் ஆயிரக்கணக்கோர் அந்த கூட்டு அமைப்பில் அந்த ஆன்மாக்கள் பிரிந்து சென்றால் இதன் வலுவின் தன்மை கொண்டு அந்த முகப்பிலே நாம் உந்து வீசியாக அந்த ஆன்மாக்களை உண்டச் செய்து
நாம் எதன் உணர்வு கலந்தோமோ அதனுடன் இணைக்கச் செய்யும் நிலைகளை பெற்று அவர்கள் உயரச் செய்ய நம்முடைய உணர்வுகளும் உயர்வும் எண்ணங்கள் நமக்குள் பெறுகின்றது. வரிசைப்படுத்தி நம் குரு காட்சிய அறுவழியில் அகற்றின் பாதையில் நாம் செல்வோம், அருள் வழி படர்வோம், இருளை அகற்றும் ஆற்றலை பெறுவோம், என்றும் ஒளிச்சொடராக வாழும் நிலையான உணர்வுடன் நாம் ஒன்றி வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.